காயமடைந்தால் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதற்கேற்றாற்போல் சிகிச்சையை மருத்துவர்கள் தீர்மானித்து சிகிச்சை அளிப்பதைப் போலத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்தார். குஜராத்தில் இந்திய நீதி யாத்திரையில் ராகுல் இவ்வாறு பேசினார். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு இதனை அமல்படுத்திட மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. உஜ்வாலா பயனாளிகளுக்கு 300 ரூபாய் சமையல் எரிவாயு மானியம் அளிக்கும் திட்டம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டது. இதற்காக 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் தொழிற்கட்டமைப்பை மேம்படுத்த 10,037 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. மேலும் தொழில் முதலீடு செய்பவர்களுக்கு சலுகைகள் வழங்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் பீகார் பாஜக மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நள்ளிரவு வரை நீடித்த ஆலோசனை கூட்டத்தில் பீகார் பாஜக மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். இதில் மக்களவைத் தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் முதலாவது மத்திய தேர்தல் குழு ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. நீண்ட நேரம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மக்களவைத் தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியல் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் அடுத்த கூட்டம் வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் தொகுதிகளை இறுதி செய்துள்ளதாகவும் அதில் போட்டியிடும் வேட்பாளர்களை விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர் JP நட்டாவை தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் ஆகியோர் சந்தித்து பேசினர். ஆந்திராவில் மக்களவை, சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. கேரளாவில் உள்ள 20 மக்களவை தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 16 இடங்களிலும் கூட்டணி கட்சிகள் 4 இடங்களிலும் போட்டியிட உள்ளதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் சதீசன் தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் தேர்தல் குழு கூட்டத்தில் வேட்பாளர்கள் பட்டியல் இறுதியானதாகவும் விரைவில் அது வெளியாகும் எனவும் கூறினார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் 203 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப் பணிகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் துவங்கி வைத்தார். 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து 177 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவோருக்கான விருப்பமனு தாக்கலுக்கான காலக்கெடு நிறைவடைந்தது. பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் 2984 பேர் விருப்பமனு தாக்கல் செய்துள்ளனர். கடைசி நாளில் மட்டும் 600க்கும் மேற்பட்டோர் விருப்பமனு தாக்கல் செய்ததாக கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் இணைந்த தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சி தங்களுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்க வலியுறுத்தி அக்கட்சியின் தலைவர் ஷேக் தாவூத் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். வேலூர், ராமநாதபுரம், மயிலாடுதுறை ஆகியவற்றில் ஒன்றை ஒதுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. இன்னும் சில தினங்களில் திமுகவுடனான தொகுதி உடன்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திமுகவிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் நலமாகவும் முடியும் என தெரிவித்தார். உலகம் முழுவதும் உள்ள அனைத்து பெண்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை பெற்று வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். சிலர் பொது வாழ்வுக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என நினைப்பதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் நடத்திய மகளிர் தின நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக போலீஸ் DGP சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார்.
குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தரும் விகிதம் 80% அதிகம் என்று புள்ளி விவரங்களுடன் அவர் எடுத்து கூறினார். அரசியல் நோக்கங்களுக்காக நாடுகள் மோதல்களில் இறங்கும் போக்கு அதிகரித்துள்ளதாக ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர் போர் திறன்களை தொடர்ச்சியாக மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் ஒரு காலத்தில் தன்னை அணுகி காங்கிரஸில் இணைய விருப்பம் தெரிவித்ததாக காங்கிரஸ் மூத்த தலைவர் நவ்ஜோத் சிங் சித்து கூறியிருப்பது பஞ்சாப் அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சித்துவின் கூற்றுக்கு பகவந்த் மான் மறுப்பு ஏதும் தெரிவிக்கவில்லை. ராஜஸ்தான் அரசின் ராஜீவ்காந்தி யுவமித்ரா பயிற்சி திட்டம் நிறுத்தப்பட்டதை கண்டித்து அதன் பயனாளிகள் ஜெய்ப்பூரில் சட்டை அணியாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜஸ்தானில் தற்போது ஆளும் பாஜக அரசு இத்திட்டத்தினை கடந்த டிசம்பரில் நிறுத்தியது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் 2 சிறுமிகள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்டு மரத்தில் தூக்கில் தொங்கவிடப்பட்ட கொடூரம் அரங்கேறிய சில நாட்களிலேயே சிறுமி ஒருவரின் தந்தையும் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை அருகே உள்ள பிவாண்டி நிசாம்பூர் நகராட்சி அலுவலகம் முன்பு பாஜகவினர் லாரி மூலம் குப்பைகளை கொட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பல நாட்களாக பிவாண்டி பகுதியில் குப்பைகள் சேகரிக்கும் பணியை நகராட்சி நிர்வாகம் செய்வதில்லை என பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். யூகோ வங்கியில் IMPS பரிவர்த்தனையில் 820 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக 7 நகரங்களில் 67 இடங்களில் CBI அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கடந்த ஆண்டு சுமார் 8,53,000 பரிவர்த்தனைகள் மீதான விசாரணை தொடர்பாக ராஜஸ்தான், மகாராஷ்டிரா மாநிலங்களில் சோதனை நடைபெற்றது. பெங்களூரில் இருந்து போபாலுக்கு சென்ற இண்டிகோ விமானத்தில் குஷன் இல்லாத இருக்கையில் பயணித்த அனுபவத்தை புகைப்படத்துடன் பயணி ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வேதனை தெரிவித்துள்ளார். சுத்தம் செய்யும் பணிக்காக குஷன் அகற்றப்பட்டதாக இண்டிகோ நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜை சேர்ந்த கலைஞர் அஜய் குப்தா என்பவர் பிஸ்கட்டுகளை கொண்டு கேதார்நாத் கோவிலை வடிவமைத்துள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 800 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட மிக உய மின் நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். 10,158 கோடி மதிப்பீட்டில் இந்த அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட மறுக்கும் மத்திய அரசையும் SBI வங்கியையும் கண்டித்து காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இதில் மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்று மத்திய அரசு மற்றும் SBI வங்கிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வலியுறுத்தி காரைக்காலில் அரசு கல்லூரி மருத்துவர்கள் பேரணியாக சென்றனர். போதைப்பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தி முழக்கமிட்ட அவர்கள் சிறுமிக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முயன்ற போது வழக்கில் யாரும் ஆஜராக கூடாது என்று வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஒன்று திரண்டனர். நீதிபதி உத்தரவின் பேரில் இருவரும் நேரடியாக மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 18 மீனவர்கள் சென்னை வந்தனர். மீனவர்களை பாஜகவினர் வரவேற்ற நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்டு தருமாறு கோரிக்கை வைத்தனர். பின்னர் தங்கள் சொந்த ஊரான ராமேஸ்வரத்திற்கு புறப்பட்டனர். பாகிஸ்தான் சுதந்திர தினத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் வாழ்த்து தெரிவித்தது குற்றமில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து காஷ்மீரைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து மறு ஆய்வு வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கியது. விசாரணை இன்றும் தொடர உள்ளது. எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ் தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு குறித்து பதிலளிக்க CBCIDக்கு உத்தரவிடப்பட்டு விசாரணை மார்ச் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மதுரை வண்டியூர் மற்றும் தென்கால் கண்மாய்களில் மேம்பாலம் கட்ட விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. கண்மாயில் மேம்பால கட்டுமானங்கள் தவிர பிற பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்ற தமிழக அரசின் உத்தரவாதம் ஏற்கப்பட்டது. நீர்நிலை புறம்போக்கில் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு பட்டா வழங்கப்பட்டிருந்தால் அவற்றை ரத்து செய்து நீர்நிலைகளை அதன் பழைய நிலைக்கு கொண்டு வருமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு இடங்களில் உள்ள கட்டிடங்களை இடிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குவாரிகளில் மணல் அள்ள தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்த அனுமதி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பாம்பார் ஆற்றில் அனுமதி தரப்பட்ட அளவை தாண்டி 104 ஹெக்டேர் பரப்பளவில் ஆற்று மணல் சுரண்டப்பட்டுள்ளதாக பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இடஒதுக்கீடு குளறுபடியால் சிவில் நீதிபதி பதவியிடங்களுக்கான தற்காலிக பட்டியலை ரத்து செய்து மாற்றியமைக்கப்பட்ட திருத்த பட்டியலை வெளியிட வேண்டும் என்ற தீர்ப்பை சீராய்வு செய்ய உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதையடுத்து கரிஷ்மா என்ற மாணவியின் மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். தமிழகத்தில் கோவில்கள், மலைகள், பாறைகளில் உள்ள கல்வெட்டுகளை பாதுகாக்க எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ் இலக்கியங்கள், கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகளை பாதுகாக்க கோரி உலக தமிழ் ஆராய்ச்சி அறக்கட்டளை வழக்கு தொடர்ந்துள்ளது. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே உள்ள நசரத்பேட்டையில் ரவுடியை கடத்தி படுகொலை செய்ததாக இருவரை போலீசார் கைது செய்தனர். கஞ்சா விற்பனை செய்வதில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக ஸ்டீபன் என்பவரை கொலை செய்து உடல் பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி அப்புறப்படுத்த முயன்ற போது சிக்கினர். சென்னை ராயபுரத்தில் சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவொற்றியூரை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் நண்பர்களுடன் காரில் சென்று கொண்டிருந்த போது புகை வந்ததை அடுத்து உடனடியாக அனைவரும் இறங்கி உயிர் தப்பினர். சென்னை தண்டையார்பேட்டையில் சரக்கு ரயில் தடம் புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்ட்ரலில் இருந்து புறப்பட்ட PLLR சரக்கு ரயில் முன்னே செல்லும் போது ஏற்பட்ட கோளாறால் தடம் புரண்ட நிலையில் சரி செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டனர். சென்னை செங்குன்றம் விளங்காடு ஊராட்சியில் 100 ஏக்கர் அரசு நிலத்தை போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து மாவட்ட ஆட்சியர், பத்திரப்பதிவுத்துறை உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 8 வாரத்திற்குள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பேஷன் பிரிட்ஜ் அருகே கத்தியால் தாக்கப்பட்ட நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சக்திவேல் என்பவர் டீ கடையில் நின்று தேநீர் அருந்திக் கொண்டிருந்த போது அங்கு வந்த கும்பல் அவரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வடக்கவுஞ்சி கிராமத்திற்கு உட்பட்ட அரசு வருவாய் நிலத்தில் இரவு திடீரென தீப்பற்றி எரிந்தது. வெப்பத்தின் தாக்கம் மற்றும் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென பரவியதால் அப்பகுதியில் முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. பழனி முருகன் கோவிலில் கிரிவல பாதையில் வாகன போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தியதை கண்டித்து பொதுமக்கள் பேரணியாக சென்று கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். அங்குள்ளவர்கள் சொந்த வாகனத்தை கூட எடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கடன் தொல்லையால் தம்பதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ட்ரெண்ட் சிட்டி பகுதியைச் சேர்ந்த பால சண்முகம், சுகந்தி தம்பதியை தற்கொலைக்கு தூண்டியதாக கந்துவட்டிக்காரர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது.
மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே சட்டவிரோதமாக பெண் சிசு கருக்கலைப்பில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் முன்னாள் செவிலியர் கைது செய்யப்பட்டார். விருப்ப ஓய்வு பெற்ற காந்திமதி என்பவரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஜமாத் நிர்வாகத்தால் 7 குடும்பத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நாகை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் பகுதியில் இருந்து தர்மபுரிக்கு வைக்கோல் ஏற்றி சென்ற லாரி மீது மின்கம்பி உரசியதில் தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை தண்ணீரை பீச்சி அடித்து அணைத்தனர். இதில் 80 கட்டு வைக்கோல் எரிந்து சேதமடைந்தன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சார்பதிவாளர் அலுவலகம் சென்ற நபரை வங்கி ஊழியர்கள் என கூறி வந்தவர்கள் இன்சூரன்ஸ் பணம் செலுத்த சொல்லி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈஸ்வரன் என்பவரை தாக்கிய நபர்களை அருகில் இருந்தவர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தமிழக அரசு மக்களுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுத்து திமுக ஏமாற்றியதாக கூறி கோவையில் பாஜகவினர் வாழைப்பழத்துடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மக்களுக்கு வாழைப்பழம் கொடுக்க முயன்ற போது போலீசார் அனுமதிக்காததால் பழத்தை தங்களுக்குள்ளேயே பரிமாறிக்கொண்டனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு வரை 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்ற செவ்வந்தி பூவின் விலை தற்போது 200 ரூபாய் உயர்ந்து 600 ரூபாய்க்கு விற்பனையானது. தஞ்சாவூர் மாவட்டம் ஸ்ரீ பாலிவனநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற 10ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த இசை நாட்டிய கலைஞர்கள் பரதம் மற்றும் குச்சிப்புடி நடனம் ஆடினர். விழாவில் திரளான மக்கள் பங்கேற்று நடனத்தை கண்டு களித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தனியார் சாலை பணியாளர் படுகொலை வழக்கில் தொடர்புடைய நபர் காவலர்களை வெட்டிவிட்டு தப்பியோட முயன்ற போது போலீசார் சுட்டுப்பிடித்தனர். மற்றொருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திட்டக்குடி அடுத்த மங்களூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோடங்குடி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று புகார் எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு கலை கல்லூரியில் மாணவர்கள் கல்லூரி முதல்வரை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவியின் தலைமுடியை இழுத்து தாக்கிய கல்லூரி முதல்வர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூரில் அடமான கடன் பெற்றவர் உயிரிழந்த பின்பும் கடன் தொகையை வசூலித்த மன்னார்குடி ஈக்விட்டாஸ் ஸ்மால் பைனான்ஸ் வங்கிக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டது. காரக்கோட்டையைச் சேர்ந்த நல்லதம்பி என்பவர் உயிரிழந்த பின் அவரது குடும்பத்தினரிடம் கடன் வசூலிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பெரியப்பள்ளி சந்திப்பில் பொதுமக்களில் 3 தெருநாய் விரட்டி கடித்ததால் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வெறிநாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் செம்மனூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி டோக்கன் வழங்குவதில் ஏற்பட்ட குளறுபடியால் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இனிவரும் நாட்களில் போட்டியை முறையாக நடத்துபவர்களுக்கு மட்டுமே அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தேனியில் துப்பாக்கிச் சூட்டில் விவசாயி பலியான வழக்கில் கைது செய்யப்பட்ட வனத்துறையினரின் ஜாமீன் மனுவை மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. விசாரணை அறிக்கை முழுமையடைந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாத நிலையில் ஜாமீன் மனு வழங்க அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. வில்வித்தை போட்டியில் இருமுறை தேசிய சர்வதேச அளவில் முதலிடம் பெற்று பொருளாதார சூழ்நிலையால் தற்போது போட்டிகளில் பங்கேற்க முடியாமல் உள்ள திருவாரூர் மாணவிக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சாத்தன்குடியைச் சேர்ந்த அஜிசா என்ற மாணவி உதவிக்கரம் நீட்டி கோரிக்கை விடுத்துள்ளார்.
சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கானத்தூர் ரெட்டிக்குப்பத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் CISF வீரர்கள் மற்றும் கானத்தூர் போலீசார் வாத்தியங்களை வாசித்தபடி அணிவகுப்பு நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் மதுரை முக்கு பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகள் இருவர் மாயமான நிலையில் போலீசார் அவர்களை 5 மணி நேரத்தில் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். 8ஆம் வகுப்பு மாணவிகள் இருவரும் பெற்றோர்கள் திட்டியதால் வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மத்திய தர நிர்ணய அலுவலர் ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் மத்திய தர நிர்ணய அலுவலருமான லால்வேனா நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்ததோடு மருத்துவ உபகரணங்களின் இருப்பையும் ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கூலி உயர்வு கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் 11வது நாளாக வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 6000 விசைத்தறிகள் இயங்கி வரும் நிலையில் குறைந்த கூலியே வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்பை அகற்ற அவகாசம் கேட்டு வியாபாரிக்கு ஆதரவாக இந்து முன்னணி நிர்வாகிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் வியாபாரி மற்றும் இந்து முன்னணியினரை சமாதானம் செய்தனர். வேலூர் மாவட்டம் சின்னப்பள்ளி குப்பத்தில் திருடு போன 6 சவரன் நகைகள் மற்றும் 38,000 ரூபாய் ரொக்கத்தை போலீசார் மீட்டனர். குமரன் என்பவரது வீட்டில் கடந்த 4ஆம் தேதி இச்சம்பவம் நடந்தேறியது. இது தொடர்பான CCTV காட்சிகளை அடிப்படையாக கொண்டு 3 பேரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகரில் அரசு பள்ளி மாணவி 7 முட்டையில் 7 உலக அதிசயங்களை ஓவியமாக வரைந்து கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். விஜய கரிசல்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி மாலதிக்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைனின் நட்பு நாடான ஸ்வீடன் நேட்டோ நாடுகள் அமைப்பில் 32வது உறுப்பினராக அதிகாரப்பூர்வமாக இணைந்தது. இதற்கான ஒப்பந்தத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறையிடம் ஸ்வீடன் பிரதமர் பரிமாறிக்கொண்டார். ரஷ்யா என்னும் தீய சக்தியிடம் இருந்து மேலும் ஒரு நாடு பாதுகாக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பில் ஸ்வீடன் இணைந்ததற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள அவர் இவ்வாறு விமர்சனம் செய்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் அஜித்துக்கு மூளையில் கட்டி இருந்ததால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் ஸ்டென்ட் வைத்திருப்பதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதியினர் பிரிய உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் பயணம் செய்வதாக விமானத்தில் பயணிக்கும் போட்டோவை நயன்தாரா தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஸ்டோரியாக பதிவிட்டுள்ளார். தனுஷின் 51வது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் வீடியோ இன்று மாலை 4:05 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. சேகர் கம்முல்லா இயக்கும் இப்படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக ராஷ்மிகா நடிக்கிறார். இப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் தயாராகிறது. இயக்குனர் LR சுந்தரபாண்டி இயக்கத்தில் நடிகர் ஆரி நடிக்கும் புதிய படம் பூஜையுடன் தொடங்கியுள்ளது. த்ரில்லர் கதையம்சம் கொண்ட இந்த படத்திற்கு ரிலீஸ் என பெயரிடப்பட்டுள்ள நிலையில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் உள்ளிட்ட தகவல்கள் விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது. ரசிகர்களால் நிலா என்று அறியப்படும் நடிகை மீரா சோப்ரா 40 வயதில் தனது காதலரை கரம் பிடிக்க உள்ளார். மீரா சோப்ரா ரக்ஷித் கெஜ்ரிவால் ஜோடி கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் வருகிற 12ஆம் தேதி இவர்களுக்கு திருமணம் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. 23 ஆண்டுகள் கழித்து பிரபுதேவாவும் வடிவேலும் சேர்ந்து நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2001ஆம் ஆண்டு வெளிவந்த மனதை திருடிவிட்டாய் படத்தில் இருவரும் சேர்ந்து நடித்திருந்தனர். அப்படத்திற்கு பிறகு பிரபுதேவாவும் வடிவேலும் இணைந்து படம் நடிக்காதது குறிப்பிடத்தக்கது.
அறிமுக இயக்குனர் பாஸ்கர் இயக்கும் வெப்பம் குளிர் மழை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இயக்குனர் வெற்றிமாறன் இன்று வெளியிட இருப்பதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். இன்று காலை 11 மணிக்கு ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் கும்பக்குடியில் சிதைந்து கிடந்த நூற்றாண்டு பழமையான கோவிலை சிவ வழிபாட்டு குழுவினர் கண்டறிந்து அதை புனரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். மண்ணில் புதைந்த கல்வெட்டுகளும் சாமி சிலைகளும் சுத்தம் செய்யப்பட்டு சிவராத்திரி பூஜைகளுக்கான பணிகளும் நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்டம் நத்தத்தில் விஜயாசன பெருமாள் கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவின் 5ஆம் நாளில் கருட வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தருளினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள உள்பேட்டை மற்றும் பாளையப்பட்டு பகுதிகளில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோவில்களில் மயான கொள்ளை திருவிழா விமர்சையாக நடைபெற்றன. திருவிழாவின் 5ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் தனது முதல் சிஎன்ஜி மோட்டார் சைக்கிளை அடுத்த காலாண்டிற்குள் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 100 சிசியில் இருந்து 160 சிசி வரையிலான திறன் கொண்டிருக்கும் வகையில் அது உருவாக்கப்படும் என கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.